நம்பிக்கையுடன் நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொதுநலனும். நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்பது நான் யுவராணி. +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் தான் நீங்கள் உங்களோட கோர்ஸை சூஸ் பண்ண வேண்டியது ரொம்பமான ஒரு முக்கியமான கட்டத்தில் தான் இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுற கோர்ஸ் தான் நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஜாபுக்கு போக போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ண போகுது. ஸோ நம்ம தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியில் பிகாமோடு சேர்த்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ், அதில் என்ன பெனிஃபிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்றத நேற்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதை தொடர்ந்து +2 முடித்த மாணவர்களுக்காகவே ஒரு பிரத்யேகமான நிகழ்ச்சி, CA இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு மூலமா என்ன ஜாபுக்கு போக முடியும், அந்த கோர்ஸை எங்கே படிக்கலாம், இந்த மாதிரியான ஆலோசனைகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிற இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் ஆகணும், இல்லை ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான நிகழ்ச்சி தான். ஸோ உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா திரையில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் சார் கிட்ட டேரெக்டாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றின ஒரு இன்ட்ரோ வீடியோ பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 18 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் குத்தின ஒரு காணொலி வீடியோவை பார்த்தோம். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த CA படிப்புகள் குறித்த ஆலோசனைகளை நமக்கு வழங்குறதுக்காக இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க மாணவர் சேர்க்கை ஆலோசகர் மணிகண்டன் சார். நம்ம சாரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து நேற்று நம்மளோட நிகழ்ச்சியில் பிகாமோடு சேர்த்து இந்த CA ப்ரொஃபஷனல் கோர்ஸை வந்து படிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம CMA எக்ஸாம்ஸ் வந்து +2 முடித்த மாணவர்களுக்காக பேச போகிறோம். இன்றைக்கி வந்து நீட் எக்ஸாம்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் MBBS நோக்கி போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங், JEE மெயின்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம் மூவ் ஆன் ஆகி போகக்கூடிய அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இதற்கு மத்தியில் இந்த CMA படிப்புகள் இது எந்த மாதிரியான மாணவர்களுக்கு இந்த எக்ஸாம் சூட் ஆகும், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆலோசனைகள் வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வரணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து இந்த CMA இல்லைனா CS படிப்புகள் இருக்குது. ஸோ இந்த படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு படிப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்தெந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படிப்புகளில் சேரும் முறை வந்து ரொம்ப எளிமையான முறை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இந்த மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து IITக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேரும் முறை கொஞ்சம் கடினமானதாக இருக்குது. அவங்க +1 +2 படிக்கும் பொழுதே இந்த அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் வந்து அந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு வந்து தங்களை வந்து தயார்படுத்திக்கிறாங்க. அந்த +1 +2 சிலபஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட இந்த நுழைவுத் தேர்வுகளுக்காக அவங்க நிறைய நேரம் செலவு பண்ணி படிக்கிறாங்க. நிறைய பணமும் இதுக்காக அவங்க வந்து செலவழிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது அவங்களுடைய ட்ரீம் வந்து ஒரு மருத்துவர் ஆகணும், இல்லை வந்து ஒரு பொறியியல் வல்லுநர் ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்களால தவிர்க்க முடியாது. நம்ம இந்த CMA படிப்புகளுடைய சிறப்புகளை பற்றி பேசணும்னா, இந்த படிப்பில் சேரணும் முறை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். +2 முடித்த பிறகு நீங்கள் வந்து எதுவும் நுழைவுத் தேர்வுகளுக்குன்னு உங்களை தயார்படுத்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நிதானமான முறையில் +2ல் என்னென்ன பாடங்கள் இருக்கும், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ், மேக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி பாடப்பிரிவுகளை எடுத்து படிக்கிற மாணவர்கள் வந்து அதன் பிறகு இந்த ரிசல்ட்ஸ் வந்த பிறகு கூட அவங்க டிசைட் பண்ணலாம். அவங்க வந்து CMA படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதற்கான பதிவுகளை மேற்கொண்டு அந்த படிப்புகளை தொடர்ந்து படிக்கலாம். இந்த சேரும் முறை தானே எளிது. சேர்ந்த பிறகு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கேன்னு ஒரு சிலர் சொல்கிறது வந்து நமக்கு புரியுது. அதாவது இந்த படிப்புகளை முறையாக படித்தாங்கன்னா நிச்சயமாக இந்த படிப்புகளில் எளிமையான முறையில் வெற்றி பெற முடியும். அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை வந்து முறையாக, அதாவது +2 முடித்த பிறகு ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு என்ன காலகட்டம் செலவு பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க வந்து உடனே செப்டம்பர் மாதத்தில் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கோ இல்லை ஜனவரி மாதத்தில் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சீக்கிரமாக இந்த கோர்ஸஸை முடிக்கலாம், யங் ஏஜில் நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனன்ற ஒரு அதுக்குன்னு ஒரு மோகம் இருக்கும் இல்லையா ஒரு சில மாணவர்களுக்கு, அதை வந்து அவங்க பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. அந்த நேரங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறுகிய காலகட்டம் மட்டுமே இந்த ஃபவுண்டேஷனுக்காக அவங்க செலவு பண்ணும்பொழுது அவங்க வந்து
தோல்வியை சந்திக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட்டுக்குமே வந்து இந்த படிப்புகளுடைய நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் சரி, இல்லை காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவும் சரி, அவங்க வந்து ஒரு மினிமம் ஸ்டடி பீரியட்னு ஒன்று சொல்லுவாங்க. சிஏ இன்டர்மீடியேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதிவு பண்ணதுலேருந்து ஒரு 9 months கோச்சிங் எடுத்து படித்து இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து கம்பல்சரியாக நீங்கள் 9 months தான் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்துக்குமே அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ன்றது வேறுபடும். அவங்களுடைய மனநிலை, அவங்க பயிற்சி எடுத்துக்கிற முறை, அது இல்லாமல் வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு படிக்கும் முறை இருக்கும்ல. ஒரு சிலருக்கு வந்து 1 மணி நேரம் படித்தா ஒரு சப்ஜெக்ட்ஸ் புரியுதுன்னா, ஒரு சிலருக்கு 4 மணி நேரம் செலவு செஞ்சால் மட்டும்தான் அந்த படிப்புகள் வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி ஆட்களுக்கு ஏற்றாற் போல் அந்த நிலை மாறும் பொழுது எல்லாருமே வந்து 9 monthsலேயே இந்த சப்ஜெக்டை நான் வந்து முடிச்சு இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ் எழுதினோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுக்காக தான் இந்த நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வருடத்தில் 3 முறை இதற்கான தேர்வுகளை வந்து நடத்துகிறாங்க. ஜனவரி, மே, செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரிவுகளை வச்சு அவங்க வந்து இந்த தேர்வுகளை நடத்திட்டு இருக்காங்க. இதை முறையாக பயன்படுத்திக்கிற மாணவர்கள் வந்து தேவையான அளவு பயிற்சி காலத்திற்கு பிறகு தொடர்ந்து இந்த தேர்வுகளை மாதிரி தேர்வுகளை எழுதி பார்த்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்த பிறகு இதுக்கான எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு 5 வருடங்களுக்குள்ள இந்த சிஏசிஎம்ஐ படிப்புகளை எடுத்து படிக்கிற மாணவர்கள் அதை முடிக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணணும். இது ஆரம்பத்திலேருந்தே இப்போ பதிவு பண்ணதுலேருந்து நான் எந்த பீரியடில் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன், எந்த இடத்துல இதற்கான பயிற்சிகளை எடுத்துக்க போகிறேன், எந்த மாதிரியான ஒரு பயிற்சி, அதே மாதிரி எப்போ நான் வந்து என்னோட இன்டர்மீடியட் எழுத போகிறேன், ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் நான் எந்த ஆடிட்டர் அலுவலகத்தில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பிளானிங் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே பண்ணுற மாணவர்கள் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த படிப்பு வந்து முடிக்கிறாங்க. ஸோ எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறோன்னா அது அந்த துறையினுடைய ஒரு உச்சக்கட்ட நிபுணத்துவத்தை வந்து கொடுக்குதுன்றதுனால இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை வந்து மனசில் வச்சுட்டு மாணவர்கள் வந்து தேவையான ஒரு முறையான பயிற்சியோடு இந்த படிப்புகளை வந்து படிக்கணும். ஓகே சார், கண்டிப்பாக இந்த சிஏசிஎம்ஏ எக்ஸாம்ஸ் பற்றின ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக இப்போ நிறைய மாணவர்களுக்கு நீங்கள் டெய்லி வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த சிஏசிஎம்ஏனா என்ன கோர்ஸ், என்ன எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத புரிய வச்சுட்ருக்கீங்க. ஸோ இந்த கோர்ஸை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக சொல்லுங்கள். இந்த சிஏசிஎம்ஏ படித்தா என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அவங்களால போக முடியும் சார்? ஓகே, சிஏ பொறுத்த வரைக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்றது தான் அதனுடைய முழுமையான பெயர். இந்த படிப்புகளை வழங்குறவங்க வந்து தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு அட்டானமஸ் பாடி. இது வந்து ஒரு பல்கலைக்கழகம் கிடையாது, இது ஒரு தனியாரோ இல்லை வந்து அரசாங்கமோ நடத்தக்கூடிய கல்லூரியும் கிடையாது. ஸோ இந்த நிர்வாகம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து இந்தியாவில் தொழில் செய்யும் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் கட்டாயமாக ஒரு ஆடிட்டர்களுடைய உதவி தேவை அப்படின்ற ஒரு கவனத்தில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1949 ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, அதை வந்து ஒருத்தர் ஆடிட் பண்ணணும், அவங்களுடைய டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதவியை வந்து உருவாக்குனது வந்து மத்திய அரசாங்கம் தான். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த படிப்பு முடித்தவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஆப்ஷனல் சேவை கிடையாது. விருப்பப்பட்டால் ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் சைன் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே அந்த வருமானம் வரும் நிறுவனங்கள்லாம் கம்பல்சரியாக ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி அவர்கிட்ட புக்ஸை காமிச்சு அதை ஆடிட் பண்ணி அதுக்கப்புறம் அவருடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து சைன் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து பேசலாம். ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். மாதவன் மதுரையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். மாதவன், உங்களோட கேள்வி. சிஏ படிக்கணும்னா சார், சிஏக்கு கோச்சிங் கிளாஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. அதுலயே வந்து பிகாம் படிச்சுக்கிட்டே சிஏ பண்றது போல பண்ண முடியுமா சார்? நிச்சயமாக பண்ண முடியும் சார். நாங்கள் வந்து ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கல்லூரி, அது வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்தோட அஃபிலியேஷனில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பெருந்துறையில் வந்து விஜயமங்கலம்ன்ற இடத்துல இருக்குது. இந்த கல்லூரியோட சிறப்பம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரியில் வந்து ஒரு 3 ஆண்டு காலம் பட்டப்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு டிகிரியை மட்டும் ஹோல்ட் பண்ணாமல் கூடவே சிஏ இல்லைனா சிஎம்ஏ இதனுடைய 2 பிரிவு, இதில் இருக்கிற 2 நிலைகள், அதாவது ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட்டை வந்து அந்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே இணைந்து படிக்கும் ஒரு வாய்ப்பை தான் வந்து நம்மளுடைய கல்லூரி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து 20 வருடங்களாக சிஏசிஎம்ஏக்காக மட்டுமே பயிற்சி நிறுவனத்தை நடத்திட்டு வந்த நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட இன்னொரு விரிவாக்கம் தான் இந்த ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ். இந்த காலேஜ் உருவாகிறதுக்கு காரணமே உங்களை மாதிரியான பெற்றோர்கள் தான். நிறைய பேர் வந்து சிஏ படிப்புகளுக்காக பயிற்சி எடுக்கணும்னு வரும்பொழுது சார் எங்களுக்கு டிகிரியும் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல டிகிரி மட்டும் போதாது, டிகிரியோடு சேர்த்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸும் படித்தாதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது
ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகுது, நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு உருவாகுது அப்படின்றதுனால இந்த முயற்சியை வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்மளோட கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பிகாம்லோடைய 5 உட்பிரிவுகளில் பாடங்கள் வந்து நடத்தப்படுது. பிகாம் ஜென்ரல், பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிகாம் ஃபைனான்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு 5 பிரிவுகள் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 4 பிரிவுகளில் பிகாமோட சேர்த்து சிஏ அண்ட் சிஎம்ஏ உடைய, அதாவது சிஏ உடைய ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட்கான பயிற்சியை வந்து இணைந்து வழங்குகிறோம். அதே மாதிரி பிகாம் உடைய பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஎம்ஏ உடைய ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட்கான பயிற்சியும் சேர்த்து வழங்குகிறோம். இதனால் மாணவர்கள் வந்து 3 ஆண்டுகளுடைய இறுதியில் பாரதியார் யூனிவர்சிட்டி கொடுக்குற பிகாம்ன்ற ஒரு பட்டமோ, அதே மாதிரி இந்த உலகத்தரம் வாய்ந்த இந்த சிஏ அண்ட் சிஎம்ஏ நிறுவனம் வழங்கும் அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் முடித்த பிறகு அவங்களுக்கு கிடைக்கப்போகிற அந்த செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ன்ற ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷனோட அவங்க வெளியில் வர முடியும். கான்ஃபிடென்ட்டாகவும் ஜாபுக்கு போகிறதுக்கும் உதவியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அடுத்து அவங்க முயற்சி பண்ணி ஆர்டிகல்ஷிப் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஃபைனல்ஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் கெயின் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். திரையில் தெரிகிற எண்கள்லேயே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிகாமோடு சேர்த்து அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து படிக்கணும்னு ஆசைப்படும் போது அதை இங்கே வந்து அவங்களால நிவர்த்தி பண்ணிக்க முடியும். நேற்றைய நிகழ்ச்சியிலையும் நம்ம அதை பற்றி தான் பேசியிருந்தோம். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து சிஏசிஎம்ஏ எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றி தொடர்ந்து சொல்லுங்கள். அதுதான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனில் வந்து 4 பேப்பர்ஸ் வந்து எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அக்கௌண்டன்சி, மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் ரிலேட்டட் பேப்பர்ஸ் தான். பிஸ்னஸ்லாவும் அதில் படிப்பாங்க. இந்த ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேப்பருக்குமே 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 40 மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் எல்லா பேப்பர்லையுமே பாஸ் பண்ண முடியும். ஆனால் உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது வந்து 50% மேலே இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பேப்பர்ஸை படித்து கிளியர் பண்ணக்கூடாது. இந்த சப்ஜெக்டை இன்டெப்த்தாக படித்து அதுக்குப்படியான மதிப்பெண்கள் எடுக்க முயற்சி பண்ணணுன்றதுக்காக தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷனை கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்மீடியட் அப்படின்ற ஒரு செகண்ட் லெவலுக்கு போவாங்க. இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 பேப்பர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இதை வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, மற்ற எந்த ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்லையுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் சிஏ அண்ட் சிஎம்ஏல இருக்குது. அது என்னென்னா, ஒரு டேர்முக்கு நீங்கள் 6 பேப்பர் அப்படின்னா அந்த 6 பேப்பரும் எழுதணுன்ற அவசியம் இல்லை. 3 பேப்பரை ஒரு டேர்மில் எழுதிட்டு அடுத்த 3 பேப்பரை அதுக்கு அடுத்த டேர்மில் எழுதுறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மே மாதம் வந்து ஒரு 3 பேப்பர் எழுதுறேன்னா அடுத்து வர செப்டம்பர்லேயோ இல்லை அதுக்கு அடுத்து வர ஜனவரி மாதத்துலேயோ அடுத்த 3 பேப்பரையும் அவங்க எழுதிக்க முடியும். ஸோ இந்த வகையில் இன்டர்மீடியட்லேயும் ஒவ்வொரு பேப்பருக்கும் 100 மதிப்பெண்களுக்கு நீங்கள் தேர்வுகள் எழுதுவீங்க. இங்கேயும் நீங்கள் 40 மதிப்பெண் எடுத்தால் ஒவ்வொரு பேப்பர்லேயும் தேர்ச்சி பெற முடியும். ஆனால் ஓவராலாக அவங்களுடைய டோட்டல் மார்க்ஸுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50% அண்ட் அபோவ் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும். இன்டர்மீடியட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்கணும். இன்டர்மீடியட் அப்படின்றது வந்து உங்களுடைய தியோரிட்டிக்கல் சப்ஜெக்டை நீங்கள் ப்ராக்டிக்கலாக படித்தாலும் நீங்கள் படிப்புகளை முடித்த பிறகு என்ன வேலையை செய்வீங்களோ அந்த வேலையை தான் இந்த ஆர்டிகல்ஷிப் டைமில் நீங்கள் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, நம்ம ஆடிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய அலுவலகங்களுக்கு போயிட்டு அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங், ஃபைனான்ஷியல் கன்சல்டேஷன், டேக்ஸ் பிளானிங் மாதிரியான வேலைகள், புதுசாக வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கணும்னா அந்த கம்பெனி ஃபார்மேஷன் மாதிரியான வேலைகளை வந்து கற்றுக்க போகிறீங்க. அதுவும் ரியல் டைமில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அந்த நேரங்களில் உங்களுக்கு ஸ்டைஃபனும் வழங்கப்படும். நீங்கள் எந்த ஆடிட்டர் ஆஃபீஸில் சிட்டி லிமிட்டில் இருக்கா இல்லை வந்து ரூரல் லிமிட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஊக்கத்தொகையும் மாதாந்திர ஊக்கத்தொகையாக உங்களுக்கு கொடுப்பாங்க. 2 வருடங்கள் கழித்து நீங்கள் வந்து ஃபைனல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு தயாராகணும். ஃபைனல்ஸ்லேயே உங்களுக்கு 6 பேப்பர் இருக்கும். இன்டர்மீடியட்டில் சொன்ன மாதிரியே தான் 6 பேப்பரை சேர்த்து எழுதுறதுனாலும் உங்களுடைய விருப்பம். இல்லை உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வர வரைக்கும் நீங்கள் அதுக்கு தயார்படுத்திக்கிட்டு மாதிரி தேர்வுகளை எழுதி பார்த்துட்டு 3 பேப்பராக பிரித்து எழுதுகிற வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து வழங்கப்படுது. இப்போ +2 முடித்த மாணவர்கள் 2026 மார்ச் மாதத்துங்களில் நீங்கள் +2 தேர்வு எழுதியிருக்கீங்க. இப்போ வருகிற 8ஆம் தேதி வந்து உங்களுடைய ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னா இதற்கப்புறம் உங்களுடைய சிஏ பயணம் தொடங்கும் பொழுது 4.5 to 5 வருஷத்துக்குள்ளே, அதாவது 2021-22க்குள்ளேயே நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பருவத்தில் ஏதாவது ஒரு தேர்வுகளில் நீங்கள் தோல்வி அடைகிறீங்க, மேபி நீங்கள் இன்டர்மீடியட்டில் ஒரு குரூப்பில் வந்து தோல்வி அடைகிறீங்கன்னா மனம் தளராமல், அது மட்டுமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது, இன்னொரு வாய்ப்பும் வழங்கப்படுது. நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்து வேறு எந்த விஷயத்துலையுமே உங்களுடைய கவனத்தை செதற விடாமல் இந்த படிப்புகளுக்காகவே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த படிப்புகளில் நீங்கள் தேர்ச்சி அடைய முடியும். ஒரு நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உருவாகிறதுன்றது இப்போ நாட்டுக்குமே தேவையாக இருக்குது. ஏன்னா நிறைய டிமாண்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த படிப்பு முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. முடிச்சுட்டு வெளியில் வந்தால் வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதை கவனத்தில் வச்சுட்டு ஏதோ ஒரு படிப்பு நம்ம படிக்கிறோம், முடிச்சுட்டு வந்த பிறகு வேலை தேடி ஓடுறோம் அப்படின்ற நிலை நிறைய
நிறைய படிப்புகளில் இருக்குது. இந்த நிலை இல்லாத ஒரு படிப்பு வந்து இந்த CA/CMA படிப்பு. அதனால் இதை தொடர்ந்து எடுத்து படிக்க மாணவர்கள் விருப்பம் தெரிவிக்கணும். அப்போ தான் அவங்களோட கெரியருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக இந்த CA/CMA எக்ஸாம்ஸ்க்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் என்ன அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு முழு நேர ஆடிட்டிங் கல்லூரியாக இந்த CA/CMA படிப்புகளுக்காகவே தொடங்கணும் அப்படின்ற ஐடியாலஜி எங்கேருந்து சார் வந்துச்சு? இல்லை, இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கல்லூரியை தொடங்கணும்னு நினைக்கும் பொழுது நிறைய படிப்புகள் இருந்தது. அந்த படிப்புகளை முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது வேலை இல்லைன்ற நிலமை இருக்குது. ஸோ நம்ம பொதுவாக பார்ப்போம், ஜாயின் பண்ணும்போது அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டிமாண்ட் இருக்குன்னு நினச்சி ஜாயின் பண்ணுவோம். ஆனால் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் முடிச்சுட்டு வெளியில் வந்தாங்கன்றதுனால இப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடையாது, இல்லை நீங்கள் எடுத்த உட்பிரிவுகளுக்கு இப்போ வந்து டிமாண்ட் இல்லைன்னா சொல்லுவாங்க. லட்சங்களில் செலவு பண்ணுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க லட்சங்களையும் செலவு பண்ணோம், 5 வருஷத்தையும் வீணடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் இல்லாத ஒரு படிப்பு வந்து CA/CMA படிப்பு. ஸோ இது வந்து எவர்கிரீன் கரியர்னு சொல்லுவோம், இன்டர்நேஷனலி ரிவார்டிங் கரியர்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளையும் வேலை வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த படிப்பை வந்து நிறைய பேர் எடுத்து படிக்க தயங்கின காலம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப கடினமான படிப்பு அப்படின்னு இது மேலே வந்து ஒரு முத்திரை குத்தப்பட்டது. ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, MBBS மாதிரியோ இன்ஜினியரிங் மாதிரியோ இது வந்து முழு நேரமாக மாணவர்கள் படிக்கிறது கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து டியூஷன் கான்செப்டில் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதும் புக்ஸ் கொடுத்துருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க. அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டியூஷன் கான்செப்டில் வந்து எய்தர் மார்னிங் ஆர் ஈவினிங் மட்டுமே ஒரு 2 hours 3 hours இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் வேறு ஏதாவது விஷயங்களில் அவங்கள இன்வால்வ் பண்ணிப்பாங்க. இல்லை முழு நேரமும் இந்த படிப்புக்காக அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த படிப்புகளில் வந்து முறையான பயிற்சி இல்லைன்ற ஒரே காரணத்துக்காகவே நிறைய பேர் தோல்விகளை வந்து சந்திக்கிறாங்க. +2 வரைக்குமே தோல்வியை சந்திக்காத மாணவர்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. 10th +2 வரைக்கும் நிறைய பேர் ஃபெயில் ஆக மாட்டாங்க. குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள் எடுத்து கூட தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஆனால் இதில் 2 கேட்டகரி. ஒன்று வந்து குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களும் இந்த படிப்பை எடுத்து படிக்கும்போது கஷ்டம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி 10th +2 வந்து நான் டாப்பராக வந்தேன், எனக்குமே இந்த படிப்பு வந்து கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த முறையான பயிற்சியின்மை மட்டும்தான் இதில் நீங்கள் தோல்வியடைகிறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா இது வந்து கஷ்டமான படிப்பு கிடையாது. இதனுடைய சிலபஸ் எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது லட்சங்களில் செலவு கிடையாது, பல மணி நேரங்கள் நீங்கள் செலவு செஞ்சு இந்த படிப்புக்கு படிக்கணும்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியை வந்து ஒரு முழு நேர கல்லூரியாக, அதாவது மாணவர்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இந்த படிப்புக்காக செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கோடு தான் கல்லூரி வந்து தொடங்கப்பட்டது. காலைல 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் 6 மணி நேரம் தொடர்ந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல்டு கிளாஸஸ் இருக்குமோ, ஒவ்வொரு வகுப்பறையிலும் 60 மாணவர்களுக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி இதற்கு பாடம் நடத்தும் ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா இந்த துறை சார்ந்த நிபுணர்கள், CA/CMA முடித்தவங்க, செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி பயிற்சியுறுத்தல் வல்லுநர்களாக இருக்கிறவங்களா பார்த்து நம்ம ப்ரொஃபஸர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலமாக இந்த பயிற்சியை வந்து நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாலை நேரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, அவங்க விடுதிக்கு போன பிறகு ஒரு 4 மணி நேரம் கட்டாயமாக படிக்கும் ஒரு முறை, ஆப்ஷன் கிடையாது, தினமுமே மாணவர்கள் வந்து படிக்கணுன்ற ஒரு முறையை வந்து நம்ம வலியுறுத்துவோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 6 மணி நேரம் கல்லூரியில், 4 மணி நேரம் விடுதியில் வந்து அந்த ஸ்டடி ஹாலில் அவங்க படிக்கணுன்ற கான்செப்ட்ஸை கொண்டு வந்து நிறைய மாணவர்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமாக நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட்கான பயிற்சிகளை வந்து வழங்கி நல்ல மதிப்பெண்களை அவங்க தேர்ச்சி பெறுவதற்கும் நம்ம உதவி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுடைய கல்லூரியோட 21ஆம் ஆண்டு. ஸோ சொன்னது போலவே முழு நேர கல்லூரி அப்படின்றது, கல்லூரி அப்படின்னா நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறது ஒரு யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் நினச்சிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய கல்லூரி பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் இந்த CA/CMA படிப்புகளுக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டேஜ் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் குறைவாக இருக்கும். ஏன்னா அவங்க பள்ளி படிப்பு முடித்த மாணவர்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணும்பொழுதே அவங்களுக்கு நிறைய மெச்சூரிட்டி கிடைக்கும். அவங்க வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை மீட் பண்ணுறது, அவங்க சீனியர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பல டிசிஷன்ஸ் வந்து அவங்க அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பீரியடில் எடுப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த CAவை முடிக்கணுன்ற ஒரு ஆர்வமே அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பீரியடில் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ட்ரைனிங் பீரியடை ரீச் பண்ணுறதுக்குள்ளேயே ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட்டில் தோல்வி அடைகிற மாணவர்கள் வந்து இந்த படிப்பை வேண்டான்னு ஒதுக்குறதையும் நம்ம பார்க்குறோன்றதுனால தான் தொடர்ந்து நம்மளுடைய கல்லூரி வந்து இந்த CA/CMA படிப்புகளுக்கான ஒரு முழு நேர கல்லூரியாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே சார், கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். நேரத்தவங்க இணைப்பில் இருக்காங்க சார். அம்பிகா கும்பகோணம்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நீங்க சொன்னதான் சார், CA/CMA படிக்கிறப்ப பசங்க வந்து தொடர்ந்து தோல்வி வந்துச்சாங்க அப்படின்னா அடுத்து அவங்க என்ன பண்ணலாம், எது பண்ணுனா வேல்யூபிளா இருக்கும்? 2 கொஸ்டின் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க, இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். ஓகே ஓகே, இன்னொரு கேள்வியும் கேட்டுருங்க அம்பிகா.
இன்னொன்னு வந்து சிஏக்கும் சிஎம்ஏக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் சிஏக்கும் சிஎம்ஏக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்லிடுறேன். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இது மூணுமே இதே துறை சார்ந்த படிப்பு தான். எப்படி வந்து நம்மளுடைய அறிவியல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மாதிரியான மருத்துவ படிப்புகள் இருக்கோ, எப்படி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு பிஇ, பிடெக் மாதிரியான இன்ஜினியரிங் தொழில்நுட்ப படிப்புகள் இருக்கோ, அதே மாதிரி ஒரு சில வித்தியாசங்களோட இந்த சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் படிப்புகள் இருக்குது. இந்த மூன்றுமே வந்து இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த மூன்றுமே ஆடிட்டிங் துறை சார்ந்த படிப்புகள். இந்த மூணையுமே முடிக்கிறவங்க வந்து அவங்க அக்கௌண்டிங், ஆடிட்டிங் மாதிரியான விஷயங்கள்ல அவங்களை ஈடுபடுத்திக்கலாம். குறிப்பாக சிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங்கில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த நிறுவனம் லாபகரமாக போகணும் அப்படின்னாலோ அது சார்ந்த வரிகள் பற்றிய விஷயங்களுக்கு வந்து அந்த நிறுவனத்திற்கு உதவி பண்ண போகிறது தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ. சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சின்னு சொல்கிறோம். இவங்களுமே அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் ஃபைலிங் மாதிரியான விஷயங்கள், அந்த நிறுவனத்தை வந்து லாபத்தில் கொண்டு போகிறதுக்கான கன்சல்டேஷன், டேக்ஸ் பிளான் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற இந்த காஸ்ட் ஆடிட்டர்ஸ் வந்து கூடுதலாக அவங்களுடைய முழு கவனம் எதில் இருக்கும்னா அந்த நிறுவனத்தினுடைய செலவுகளை கட்டுப்படுத்தும் முறையில் தான் இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா பின் டு பிளேன் சொல்லுவோம். சாதாரண குண்டூசி தயாரிக்கிற நிறுவனத்துலேருந்து விமானம் தயாரிக்கும் நிறுவனம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து வருமானம் ஒரு பக்கம் வந்துட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இருந்ததுன்னா அவங்க லாபம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வர முடியாது. ஸோ அப்போ இந்த காஸ்ட் ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தயாரிக்கிற பொருட்கள் அதனுடைய அடக்க விலை என்ன, எந்த இடத்துல இந்த தயாரிக்கும் பொருட்களுடைய விலைகளை வந்து நம்ம செலவுகளை வந்து குறைக்க முடியும், லேபர் காஸ்ட்டா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டா, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி கொடுக்கறது தான் நம்மளுடைய காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸுடைய வேலை. அடுத்ததான் அந்த பொருட்களை விற்கும்போது என்ன விலைக்கு விற்றால் இந்த நிறுவனம் வந்து லாபத்தில் போகுன்றதையும் சொல்லுவாங்க. நீங்கள் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் அது ப்ராஃபிட்டில் வரும்னு ஒரு அசம்ஷனில் அவங்களால அதை தொடர முடியாது. ஏன்னா அந்த நேரங்களில் அதனுடைய ரா மெட்டீரியல்ஸோடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், இல்லை செல்லிங் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ச்சி அடுத்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா சின்ன சின்ன கன்சல்டேஷன்ல ஆரம்பிச்சு பல 1000 கோடி முதலீடு பண்ண நிறுவனங்களுக்கு அவங்களோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ற சொல்லி கொடுக்குற வித்தை தான் இந்த சிஎம்ஏக்கள் வந்து பண்ண போறாங்க. அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ்ல மேஜரா அவங்க காஸ்ட் அக்கௌண்டிங், மேஜர் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை எடுத்து படிப்பாங்க. ஸோ இதுதான் சிஏக்கும் சிஎம்ஏக்கும் இருக்க வித்தியாசம். சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் படிக்கிற மாதிரி தான் சிஎம்ஏலையும் நீங்கள் 3 ஸ்டேஜில் இந்த கோர்ஸை படிக்கணும். சிஏல வந்து உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்க மாதிரி சிஎம்ஏல வந்து உங்களுக்கு ஒரு 15 months ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்காமல் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வர முடியாது. இதுதான் மேஜர் வித்தியாசம். அடுத்ததான் நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிற மாணவர்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல இந்த படிப்புகளுக்குள்ளே நுழையும் பொழுது இதில் நம்ம வந்து பாஸ் ஆகிடுவோமா, இல்லை வந்து இதில் வந்து நம்ம ஒரு 50 மார்க் 40 மார்க் எடுத்துருவோமான்ற ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் உள்ளே நுழையாதீங்க. ஃபஸ்ட்டு அதை நகர்த்தி வச்சுட்டு இந்த படிப்புகளுக்குள்ளே வாங்க. ஏன்னா நம்ம ஒரு இன்ஜினியரிங் மாதிரியான படிப்பை தேர்ந்தெடுக்கிற மாணவர்கள் வந்து அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னரே அந்த கல்லூரியை முடித்த பிறகு எனக்கு எங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், நான் வந்து வெளிநாடுகளுக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு திட்டங்களோட தான் படிப்புகளுக்குள்ள நுழைறாங்க. ஆனால் சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகளுக்குள்ள வரும்பொழுதே நான் பாஸ் ஆயிடுவேனா அப்படின்ற ஒரு கேள்வியோட, சந்தேகத்தோட இந்த படிப்புகளுக்குள்ள நுழையக்கூடாது. நான் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் பிளான் பண்ண வேண்டியிருக்கு. முறையான பயிற்சி எடுக்கணும். முழு நேரமாக இந்த படிப்புக்கு நீங்கள் உங்களை டெடிகேட் பண்ணணும். மாதிரி தேர்வுகளை தொடர்ந்து எழுதி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த படிப்பு பற்றிய விவரமே தெரியாதவங்க கிட்ட போய் இந்த படிப்பை பற்றின டிஸ்கஷன்ஸ் தயவு செஞ்சு வச்சுக்காதுங்க. இது சார்ந்த கல்வி நிறுவனங்கள், இந்த படிப்பை முடித்த உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அலுவலகத்தில் கூட போயிட்டு ஒரு ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இந்த படிப்பை எப்படி படிக்கணும், நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னே கேளுங்க. அவங்க உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் முடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படின்ற கேள்வியை நகர்த்தி வைங்க. அடுத்தது முறையாக படிங்க, பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி எடுத்துக்கோங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணாதீங்க. அதே மாதிரி இது ஒரு ஆப்ஷனல் கோர்ஸாக எடுத்துகிட்டு போகாதீங்க. கூடவே வந்து இன்னொரு கல்வி நிறுவனத்துக்கு போய் பிகாம் படிக்கிறது, இல்லைனா வேலைக்கு போயிட்டு இந்த படிப்பை படிக்கிறது, அந்த மாதிரி பல வேலைகளில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இந்த படிப்புக்கு ஒரு குறைவான நேரம் நீங்கள் ஒதுக்கி படிச்சிங்கன்னா இது உங்களுக்கான படிப்பே கிடையாது. ஒருவேளை நம்ம வந்து தொடர்ந்து நான் முயற்சி பண்ணுறேன், இந்த படிப்புகளை என்னால் முடிக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜஸ் முடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து 2 ஸ்டேஜ் மட்டும் முடிச்சிருங்கன்றதை நான் அட்வைஸாக சொல்லலை. இந்த சிறப்பம்சம் வந்து வேறு எந்த படிப்புலையுமே இல்லை. ஒரு 5 வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 3 வருஷத்துலேயே குவிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்குமா, அவங்கள செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷன் சொல்லுவோமானா நிச்சயமாக சொல்ல முடியாது. 5 வருஷமே அவங்க முடிச்சாகணும். அதே மாதிரி இன்ஜினியரிங்லையுமே பாதியில் நிற்கிற மாணவர்களுக்கு
எந்த ஆப்ஷனுமே கிடையாது, எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே வழங்கப்படாது. ஆனால் CA/CMA படிப்புகளில் பார்த்தீங்கன்னா இது இயர் கணக்கில் இல்லாமல் நிலைகளில் கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு 3 ஸ்டேஜில் இந்த படிப்பை நீங்கள் படிப்பீங்க. ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அலுவலகத்தில் இதுக்கான ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாவே நீங்கள் ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் தான். உங்களுக்குமே 50,000 வரைக்கும் சம்பாதிக்கும், அதாவது மாத சம்பளம் 50,000 வரை சம்பாதிக்கும் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். நீங்களுமே சிறு குறு நிறுவனங்களுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இல்லை அவங்களுடைய டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுன்ற மாதிரியான வேலைகளை செய்ய முடியும். நீங்களுமே உங்களுடைய சொந்த அலுவலகத்தில் ஒரு ப்ராக்டிசிங் ஆடிட்டர்னு சொல்ல மாட்டேன், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதனால் சந்தேகத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம முறையான பயிற்சி எடுத்து நிறைய மாதிரி தேர்வுகள் எழுதி இந்த படிப்பை நீங்கள் எதிர்கொள்ளணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே சார், கண்டிப்பாக. அப்போ நேயர் கேட்ட கேள்விக்கு ரொம்பவே தெளிவான விளக்கங்களை கொடுத்துருந்தீங்க. நீங்கள் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதெல்லாம் இங்க தான் நாங்க வேலை செய்யறதுதான் இங்க தான். நிலத்து நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா GDS லெவல் வந்து 5,000 6,000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கு கையில லைட்டா கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இந்த CA/CMA கோர்ஸை படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான நிகழ்ச்சி தான். முதல்ல நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் குறித்த ஒரு காணொலி வீடியோவை பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தில் டிகிரி படிப்பு மட்டுமே போதுமானதா? டிகிரி படிக்கும் போதே CA போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் சேர்ந்து படித்தால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 21 வருடங்களாக CA/CMA படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாய் செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் அடுத்த கட்ட முன்னெடுப்பான நமது விஜயமங்கலம் RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் BCom படிப்புகளுடன் CA and CMA பயிற்சியும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. ஒரே வளாகத்தில், ஒரே வகுப்பறையில், ஒரே ஆசிரியர்களின் நேரடி பயிற்சியில் முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய BCom படிப்புடன் சேர்ந்து நீங்கள் CA படிப்பையும் ஒரே சமயத்தில் படிக்கலாம். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. டொனேஷன் கிடையாது. 12ஆம் வகுப்பு அறிவியல் மாணவர்களும் BCom with CA படிக்கலாம். இந்த படிப்பில் சேர திரையில் தெரியும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது 9843885222 அல்லது 9843884222 என்ற எண்ணை உடனே அழைக்கவும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் குறித்த ஒரு காணொலி வீடியோ பார்த்தோம். நம்ம தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நேரொருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். மதுமதி திருச்சியிலிருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். மதுமதி, உங்களோட கேள்வி என்ன, நீங்க கேட்கலாம். சொல்லுங்க மதுமதி. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, கேளுங்க. சார் எங்க சிஸ்டர் வந்து இப்போ +2 கொடுத்துருக்காங்க சார். அவங்க வந்து BBA ஆர் BCom CA எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா BCom CAல சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்க கொஞ்சம் பயப்படுறாங்க சார். எல்லாரும் வந்து ஒரு கோச்சிங் ஒரு இது ஃபெயில் ஆனாலும் திருப்பி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயப்பட்டு சொல்றாங்க. அது கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க சார். செகண்ட் சார், இப்போ நான் வந்து BCA
பிஇ முடிச்சிருக்கேங்க சார். பட் ஆனால் 10 years பாஸ் அவுட் சார். இப்போ நானும் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கலாங்களா? கரஸ்லயோ அந்த மாதிரி பண்ண முடியுங்களா? வேல்யூ இருக்குங்களா? கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க சார். ஓகே, முதல்ல வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டருக்காக கேட்குறீங்க இல்லையா, அந்த கேள்விக்கான விளக்கம் என்னென்னா, +2 முடித்த பிறகு அவங்க பிகாம் சிஏ இல்லைனா வந்து பிபிஏ மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறீங்க. +2 முடித்த பிறகு நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணுன்றது உங்களுடைய விருப்பமாக இருந்தால் பிகாமோடு சேர்த்து நீங்கள் சிஏ படிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ நிறைய இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்டெகிரேட்டடாக படிங்க. அந்த 3 வருட காலத்திலேயே நீங்கள் பிகாம் மட்டும் படிக்காமல், ஏன்னா பிகாம்ன்றது கொஞ்சம் எளிமையான படிப்பாக இருக்குது. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நம்ம 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம படிப்புகளுக்காக செலவு பண்ணுறது கிடையாது. நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களில் நம்ம ஈடுபடுத்திக்கிறோம். 3 வருஷம் கழித்து வெளியில் வரும்பொழுது ஒன்று நம்ம திரும்பவும் சிஏ பக்கம் போகணும், இல்லைனா வந்து வேலைக்கு போகணும்னு நினச்சோன்னா நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாகிடுது. அதனால தான் பிகாமோடு சேர்த்து நீங்கள் சிஏ படிங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பிகாம் சிஏ அப்படின்றது வந்து நீங்கள் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பற்றி பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிகாமில் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. ஜென்ரல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், இல்லை ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பேங்கிங், ஃபைனான்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் அதில் ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்றது. நீங்கள் பிகாமில் எந்த உட்பிரிவு வேணால் எடுத்து படிக்கலாம். ஒருவேளை ஃபியூச்சரில் சிஏ தான் படிக்க போகிறோம் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா பிகாம் படிச்சுட்டு சிஏ படிக்கிறத முயற்சி பண்ணாதீங்க. பிகாமோடு சேர்த்து சிஏ படிங்க, இன்டெகிரேட்டடாக படிங்க அப்படின்றது என்னுடைய அறிவுரை. அடுத்தது, இந்த சிஏ படிப்புகளை வந்து நீங்களுமே எடுத்து படிக்க முடியும். இதுக்கு வந்து வயது வந்து ஒரு தடை கிடையாது. நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டு 5 வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சுன்ற மாதிரிலாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இந்த படிப்பு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கேட்டகரியிலேயே இந்த ஒரு படிப்புக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் படிக்கலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு திரும்ப வரணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். சாதாரணமாக நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற பிஜி கோர்ஸ் மாதிரி நீங்கள் படிக்க முடியாது. முழு நேரமும் இந்த படிப்பில் வந்து கவனம் செலுத்தி படிக்கணும். ஏன்னா நடுவில் பிரேக் எடுத்தவங்க வந்து இப்போ வேலைக்கு போகிற சூழ்நிலையில் இருக்காங்க, இல்லை குடும்பத்தை அவங்க தான் பார்த்துக்கணுன்ற சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா என்னால் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது. கேஷுவலாக நான் எக்ஸாம் டைமில் மட்டும் 1 மாதம் 2 மாதம் படிப்பேன்னா அது மாதிரி நீங்கள் படித்து இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியாது. முழு நேரமாக உங்களை நீங்கள் டெடிகேட் பண்ணிக்கிட்டால் தான் இந்த பேப்பர்ஸை வந்து எஃபெக்டிவாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் +2 முடித்த பிறகு பிகாமோடு சேர்த்து சிஏ படிக்கணுன்னா படிக்கலாம். இல்லை சிஏ தான் படிக்க போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா +2 முடிச்சுட்டு டேரெக்டாக சிஏ உடைய ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த கோர்சஸ் எடுத்து படிங்க. வயது ஒரு தடை கிடையாது, எல்லாருமே படிக்கலாம். ஆனால் படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நேரம் வந்து நீங்கள் ஒதுக்க முடியும்னா எடுத்து படிங்க. ஓகே சார், கண்டிப்பாக ஒரு தெளிவான விளக்கங்களை வந்து கொடுத்துருந்தீங்க. இப்போ அடுத்ததாக இந்த சிஏ சிஎம்ஏ இந்த கோர்ஸ் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஒரு ஜாயினிங் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ப்ராசஸ். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கம்மியான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் இதில் இருந்தாலுமே கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு வரும்போது ஒரு கேள்வி எங்கே வருது, ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். நிச்சயமாக, அதாவது சேர்றதுக்கு ரொம்ப எளிமையான படிப்புன்றதுக்காக எங்கள் குழந்தைங்களை சேர்த்து விட முடியாது. அவங்க முடித்த பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். சரி, அஃப்கோர்ஸ் எந்த படிப்பு எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து என்ன காரணங்களுக்காக நம்ம தேர்ந்தெடுப்போம்னா, முதல் காரணம் வேலைவாய்ப்பு. ஸோ அதை முடித்த பிறகு என்ன வேலை கிடைக்கும், லட்சங்களில் மாத சம்பளம் கிடைக்குமா, அதே மாதிரி ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்குமா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்க கிட்ட கேட்கும்போது டாக்டர் ஆக போறியா இன்ஜினியர் ஆக போறியான்னு ஏன் கேட்குறோன்னா, அந்த படிப்புகள் வந்து நல்ல வருமான வாய்ப்பையும் கொடுக்கும், அட் த சேம் டைம் வந்து சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்குன்றது தான். அதே மாதிரி தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்புமே. நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆடிட்டர் அப்படின்னா சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கும். அதுவும் வந்து ஒரு சிறு குறு நிறுவனங்களை ஆரம்பித்து பல கோடிகளில் முதலீடு செய்த நிறுவனங்கள், அரசாங்க நிறுவனங்கள், தனியார் நிறுவனம் மட்டும் இல்லாமல் பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லா இடத்துலையுமே வேலை வாய்ப்புகள் இருக்கிற ஒரு படிப்பு தான் இந்த சிஏ படிப்பு. அதுலேயே நான் குறிப்பிட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஆப்ஷனல் படிப்பு கிடையாது. நான் படிச்சுட்டு விருப்பப்பட்டால் ஒருத்தருக்கு போய் வேலை செய்யலாம், விருப்பப்பட்டால் ஒரு நிறுவனம் வந்து என்னை ஹையர் பண்ணுன்ற மாதிரி கிடையாது. எல்லா வியாபார நிறுவனங்களுக்குமே, அது வந்து ஒரு ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங் இல்லை சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனாக இருந்தால் கூட அந்த ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு ஆடிட்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுடைய கணக்கு வழக்குகளை பராமரிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏற்கனவே பராமரித்த கணக்கு வழக்குகளை ஆடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு தேவையான ஃபைனான்ஷியல் கன்சல்டேஷன், அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு போகும்பொழுது அவங்களுக்கான அறிவுரைகள் கொடுக்கறது, நிதி சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கறது, அதே மாதிரி அந்த நிறுவனம் வெளிநாடுகளில் அவங்களோட கிளைகளில் தொடங்கினா கூட இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோடைய உதவி வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்ன்றது உறுதியாயிடுச்சு. இன்னொரு குறிப்பிட்ட காரணம் என்னென்னா, இந்த படிப்புகளை இது வரைக்கும் ஒரு 3 லட்சம் பேர் தான் முடிச்சிருக்காங்க. அதில் பல பேர் வந்து பெரிய நிறுவனங்களில் வேலைக்கு போயாச்சு, பல பேர் வந்து அரசாங்க நிறுவனங்களில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, பல பேர் வந்து வெளிநாடுகளில் ஏற்கனவே வேலைக்கு போயாச்சு. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது.
ஸோ இந்தியாவில் நிறைய நிறுவனங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அட் த சேம் டைம் முடிச்சுட்டு வந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. மாணவர்கள் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் புரிஞ்சிருந்ததுன்னா இப்போ வெளியில் இருக்கிற, அதாவது இந்த படிப்பை முடிச்ச சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்களோட எண்ணிக்கையை விட இப்போ தொடங்கப்பட்ட நிறுவனங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்றதுனாலையும் இப்போ முடிச்சுட்டு வெளியில் வந்தால் கூட 2 முதல் 5 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸுங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் இருக்கும். இப்போ பதிவு பண்ணாங்கன்னா அவங்க 5 வருஷத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். அந்த காலகட்டத்தில் இன்னுமே அளவுக்கு அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்களுடைய தேவை இருக்குது. இதே நிலை தான் வெளிநாடுகள்லையும். ஸோ ஏன்னா நம்ம வந்து புதிதாக தொடங்குற நிறுவனங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸுடைய உதவியுமே தேவைப்படும். ஸோ அதனால் அவங்க இந்த படிப்பை தாராளமாக எடுத்து படிக்கலாம். உள்நாட்டு வேலை மட்டும் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடனே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்றத விட வெளிநாட்டு நிறுவனங்கள் அவங்க பாதிக்கு மேல் உலக நாடுகளில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய அக்கௌண்டிங் ஆடிட்டிங் மாதிரியான விஷயங்களுக்கு இந்தியாவில் தான் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த நிறுவனங்களுடைய கிளைகள் இங்கே இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய அக்கௌண்டிங் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்தியாவில் சிஏ முடித்த மாணவர்களுக்கு அந்த நிறுவனங்களில் உடனடி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து எடுத்து படிங்க, வாய்ப்புகள் காத்துட்ருக்கு. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து சொசைட்டியில் வந்து ஒரு ஐ வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இதை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்காக வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸை நோக்கி ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது இந்த கோச்சிங் சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த கோர்ஸ் வந்து அங்கே படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எந்த க்ரைட்டீரியா வச்சு அவங்க வந்து ஜாயின் பண்ணுறது சார்? இல்லை, இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த செல்ஃப் ஸ்டடி கான்செப்ட்க்கு ரொம்பவே அகைன்ஸ்டு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிற ஒரு விஷயம்னா, இது வந்து நிறைய வெப்சைட்ஸில் இதுக்கான சப்ஜெக்ட்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது, அது தெரிஞ்சு நான் படிச்சுக்கிறேன், இல்லை வந்து யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, அதை எடுத்து நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த படிப்பு அந்த மாதிரியான ஒரு படிப்பு கிடையாது. நார்மல் அகாடமிக் கோர்ஸ் கிடையாது, டிகிரி கோர்ஸ் கிடையாது. இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எப்படி ஒரு மருத்துவ மாணவரும் பொறியியல் மாணவரும் அவர் கட்டாயமாக அந்த துறை சார்ந்த நிபுணர் ஆசிரியர்கள்கிட்ட பயிற்சி எடுத்து படிக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட பயிற்சி எடுத்து படிக்கணுன்றது சிஏக்கும் சிஎம்ஏக்கும் கட்டாயம். ஸோ நான் வந்து வீட்டில் இருந்தே செல்ஃபாக படித்தேன், பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து 10,000ல் ஒரு மாணவரால் மட்டும்தான் முடியும். அந்த நிலை எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தாது. அடுத்ததான் அவங்க தேர்ந்தெடுக்க போகிற பயிற்சி நிறுவனம். ஒவ்வொரு மாணவருக்குமே ஒரு தனித்திறமை இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து சொல்லி நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரோட்டவங்க இணைப்பில் இருக்காங்க சார். லோகேஷ் திருவண்ணாமலையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க லோகேஷ், உங்களோட கேள்வி என்ன நீங்கள் கேட்கலாம். நீங்க பேசுறது கேக்குது லோகேஷ், உங்களோட கேள்வியை கேளுங்க. பிகாம் படிச்சுட்டு சிஏ படிக்கிறீங்க, எப்போ பிகாம் படிச்சுட்டு சிஏ படிக்க போறீங்களா? எப்போ வரணும்னு கேட்டேன். உங்களோட கேள்வியை கொஞ்சம் தெளிவா கேளுங்க லோகேஷ். சரி, பிகாம் படிச்சுட்டு சார் டென்டல். ஓகே ஓகே. பிகாம் படிச்சுட்டு சிஏ படிக்கிறீங்க. நீங்க பிகாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்களா, செகண்ட் இயர் படிக்கிறீங்களா? தேர்ட் இயர் படிக்கிறேன். ஃபைனல் இயர் படிக்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் ஃபைனல் இயர் வந்து முடிச்சிட்ட பிறகு இந்த சிஏவை வந்து தொடர்ந்து படிக்கலாம். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற சஜஷன் என்ன, +2 முடித்த பிறகு சிஏ படிக்க போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டா உடனடியே ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணுறது தான். சிஏ படிக்க போகிறோம் டிசைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 வருஷம் டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிஏ படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே பிகாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால அதை முடிச்சிருங்க. ஸோ எதனாலனா பிகாம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் எழுதணுன்ற அவசியம் கிடையாது, அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி பிகாமோட இறுதி நிலையில் தான் இருக்கீங்க. நீங்கள் முதலாம் ஆண்டு படித்தா கூட நான் வந்து உங்களை இப்போத்துலேருந்தே சிஏ படிங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். இறுதி நிலையில் இருக்கிறதுனால இதை முடிக்கும் பொழுது கவனமாக பிகாமில் 55% மேலே வரணுன்றதை உறுதி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பர்சன்டேஜ் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன்ற பேப்பர்ஸ்க்கு எக்ஸம்ஷன் வாங்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக இன்டர்மீடியேட்குள்ளே போயிட்டு இன்டர்மீடியேட் அப்புறம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அண்ட் ஃபைனல்ஸ்ன்ற ஸ்டேஜில் மட்டும் இந்த கோர்சஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ரைட். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த சஜஷன் கொடுக்குறேன். அந்த பிகாமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், 55%க்கு மேலே எடுங்க. அப்போ நீங்கள் எக்ஸம்ஷனோட இந்த கோர்ஸை வந்து முடிக்க முடியும். ஈவன் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குமான ஒரு அறிவுரை, நீங்கள் ஒரு பிஎஸ்சி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எதுவான பயோடெக்னாலஜி இல்லை பிஇ மாதிரியான ஒரு டெக்னிக்கல் கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்களுமே சிஏ கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். ஈவன் நீங்களுமே இந்த சிஏ கோர்சஸுடைய ஃபஸ்ட் லெவலான ஃபவுண்டேஷனுக்கு வந்து எக்ஸம்ஷன் வாங்க முடியும். ப்ரொவைடட் நீங்கள் 60% ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக இன்டர்மீடியேட்லேருந்து இந்த படிப்பை எடுத்து படிக்கலாம். நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் எப்படி உடனே காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு போக முடியும் அப்படின்ட்டு. காமர்ஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேசிக்ஸை வந்து எல்லா ஸ்டேஜ்லேயுமே இந்த சிஏலையும் சிஎம்ஏலையும் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க.
அண்ட் இன்ஃபேக்ட் இந்த படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, படிக்கவே இல்லைனா கூட தொழிலில் வந்து நடத்தி பல கோடிகளுக்கு அதிபதியானவங்களை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே படித்து தான் இந்த தொழிலெல்லாம் செய்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா வணிகம் சார்ந்த விஷயங்களை தான் இந்த படிப்புகளில் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து பேசிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் தெரியாது, நான் இந்த படிப்பை படிக்க முடியுமான்ற சந்தேகம் தேவையில்லை. அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களும் இந்த படிப்புகள் எடுத்து படிக்கலாம். ஓகே சார், இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகளை எப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்ற ஆலோசனைகளை வழங்கிட்டு இருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பை தொட்டி வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதெல்லாம் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது தான் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்து தான் ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியாக வரல. எனக்கும் கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். அம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் +2 முடிச்ச மாணவர்கள் இந்த சிஏ சிஎம்ஏ படிப்புகளை எங்கே படிக்கலாம் அப்படிங்கிற பிரத்யேகமான நேரலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சார் கிட்ட பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் குறித்த ஒரு காணொலி வீடியோ பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். என்னோட பேர் பி நிரஞ்சன். நான் இங்கேருந்து வரேன், சிதம்பரத்துலேருந்து வரேன். ஆக்சுவலாக என்எம்சி பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, நான் யூடியூப் பார்த்து தான் அவங்க வந்தேன். இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி நடத்தக்குள்ள எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டி தான். எப்போ டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க. எங்களுக்கு அதனால் ஃபியர்ன்றது கான்செப்டை பொறுத்தவரையும் கிடையாது. அதேமாதிரி ஹாஸ்டலில் வந்து எங்களுக்கு டெய்லி எப்பயுமே ஸ்டடி இருக்கும். 4 hours ஸ்டடி இருக்கும் கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு லாண்ட்ரியில் நாங்கள் ட்ரெஸ் துவச்சி போட லேட் ஆகும் அப்படின்றதுனால அவங்களே டைம் சேவ் பண்ணுறதுக்காக அவங்க லாண்ட்ரி அப்பாயின்மெண்ட் பண்ணி அதுலேயும் டைம் சேவ் பண்ணி எங்களுக்கு தராங்க என்எம்சி. அப்புறம் டெய்லி வீக்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு போர்ஷன் நடத்துகிறாங்கன்னா 1 weeks ஆஃப்டர் அந்த போர்ஷன்லேருந்து என்னென்னலாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வீக்லி டெஸ்ட்லேருந்து மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க. அது மூலமாக எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகுது. அதனால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள். விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள். மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். I am Tyageshwari. I am coming from Manapari. நான் 12th முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கேன். ஃபவுண்டேஷனும் என்எம்சியில் தான் கிளியர் பண்ணேன். அதே மாதிரி இப்போ இன்டர்வியூ வந்து என்எம்சியில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ண மாதிரி இன்டர்வியூ வந்து நான் கிளியர் பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் வந்து மந்த்லி டெஸ்ட் இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ்லேயும் வந்து ஃபோன் இல்லாதனால வந்து எங்களுக்கு வந்து ஸ்டடி பண்ண முடியுது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அதனால் என்எம்சிக்கு வந்து தேங்க்ஸ். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் குறித்த ஒரு காணொலி வீடியோ பார்த்து நம்ம தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம்.
ஓகே சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறத பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. அந்த எக்ஸாம் ஃபியரே அவங்களுக்கு இல்லை அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஸ்டடி மெத்தட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு சார். பட் இப்போது கொஞ்சம் சில வருஷங்களாக மொபைல் ஃபோன் பார்த்து தான் எல்லோரும் படிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. பட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாங்க மொபைல் ஃபோன்ஸ்லாம் இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட், அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு. அது வந்து இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுறது, கிளியர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறல். ஸோ அந்த கவனச்சிதறலில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து குறிப்பாக தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தணும், அதை முறையாக பயன்படுத்தினா அது சார்ந்த விஷயங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப எங்கேஜில் இருக்கிறதுனால அந்த ஃபோன் ஸ்க்ரீனை பார்த்து பல விஷயங்களுக்கு வந்து அடிக்ட் ஆகுறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பள்ளி பருவம் முடித்த உடனே மாணவர்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங்கில் இருக்கிறது, அது மாதிரி ஒரு சிலரை ஃபாலோ பண்ணி அவங்க சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுன்றது அவங்களோட நேரத்தை வந்து வீணடிக்குது. ஸோ நான் குறிப்பாக இந்த CA/CMA படிப்புகளுடைய விழிப்புணர்வு நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் லட்சங்களில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு லட்சியம் இருந்ததுன்னா, CA படிக்கணுன்ற ஆர்வம் இருந்ததுன்னா, நேரத்தை மட்டும் நீங்கள் நிறைய இந்த படிப்புகளுக்காக மட்டுமே செலவு பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனால் அந்த நேரம் வந்து மாணவர்கள் மத்தியில் தொலைபேசி கையில் இருக்கும்பொழுது வீணடிக்கப்படுறதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இதை வந்து இல்லைங்க என்னுடைய குழந்தை வந்து ஃபோன் கையில் இருந்தாலும் நல்லா படிப்பாங்க அப்படின்னா அது நிச்சயமாக லட்சத்தில் ஒரே ஒரு மாணவருக்கு மட்டும்தான் அவங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். ஸோ இப்போ காலேஜ்குள்ளே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆரம்பத்திலேயே நம்ம வந்து கவுன்சிலிங் நம்ம கொடுப்போம். கவுன்சிலிங் கொடுக்கும்பொழுதே அவங்க விருப்பப்பட்டு தான் இந்த படிப்புகளுக்குள்ளே வராங்களா, அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் நம்ம மாணவர்களுக்கும் இருவருக்குமே சேர்ந்தார் போல் இந்த கவுன்சிலிங் கொடுக்கும்பொழுது இங்கே படிக்கிற முறைகளை பற்றி நம்ம விவரமாக சொல்லுவோம். அதுலேயும் குறிப்பாக வந்து மொபைல் ஃபோன்கள் கிடையாதுன்றதை சொல்லிடுவோம். அவங்க வரும்பொழுது ஒரு ஃபோன் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் கம்யூனிகேஷனுக்காகவும் எடுத்துகிட்டு வரணும். அதையுமே வார்டன்ஸ் கையில் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ கல்லூரியிலையோ ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அது வார்டன்ஸோட கண்ட்ரோலில் இருக்கும். மாலை நேரங்களில் இரவு 8லேருந்து 8:30 மணி வரைக்கும் மட்டுமே மாணவர்கள் வந்து அவங்களோட பெற்றோர்கள் கூட உரையாடணுன்றதுக்காகவே அந்த தொலைபேசிகள் வந்து அவங்க கையில் வழங்கப்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் அதிகப்படியான நேரங்கள் வந்து அவங்க கையில் தொலைபேசிகள் வழங்கப்படும். குறிப்பாக இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து அவங்க ஆன்லைனில் ஏதாவது ஒரு வீடியோஸை பார்த்து தான் படிக்கணுன்ற அவசியம் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இங்கே இருக்கிற லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே இந்த துறை சார்ந்த நிபுணர்கள், CA/CMA முடித்தவர்கள், அவங்களுடைய கவர்னன்ஸில், ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உடைய கவர்னன்ஸில் தான் இந்த கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அதையும் தாண்டி அவங்க மொபைல் மூலமாக தான் ஏதாவது ஒரு நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இருந்தால் கூட அது வந்து கல்லூரி நேரங்களில் அவங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்குது, அதை அவங்க ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான நோட்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி தேர்வுகளை கூட அவங்க கண்டினியூஸாக எழுதி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த தொலைபேசிகள்லாம் தொந்தரவாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் குறிப்பாக நிறைய மாணவர்களை மீட் பண்ண அனுபவத்தில் சொல்கிறோம், ஒரு மாணவர் வந்து படிக்கும் பொழுதே இந்த தேர்வுகளை எதிர்கொள்கிறவங்களுக்கும் ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு, அது முறையான பயிற்சியாகவே இருந்தால் கூட எடுத்துட்டு ஒரு 6 மாதம் ஒரு வருடம் இடைவெளிக்கு அப்புறமா இந்த தேர்வுகளை எதிர்கொள்கிறாங்கன்னா அந்த இடைப்பட்ட காலங்களில் நிறைய கவனச்சிதறல்களுக்கு உட்பட்டு இந்த தேர்வுகளில் வந்து தேர்ச்சி பெற முடியாத ஒரு நிலை இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியாக இருந்தாலும் சரி, RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்ன்ற இந்த BCom-ஓட சேர்த்து CA படிக்கிற கல்வி நிறுவனத்திலையும் சரி மொபைல் ஃபோன்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. கவனச்சிதறல்கள் இல்லாமல் படிப்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட சூழல் அப்படின்றது தான் எங்களுடைய தாரக மந்திரம். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த கோர்ஸை பற்றி பார்க்கும்போது இப்போது இதை படிக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு நீங்கள் வந்து அதை வச்சுருக்கீங்க. இப்போ வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம், இல்லை வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து கூட அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு அங்கே ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் சார்? ஏன்னா இப்போ சென்னை மாதிரியான பெரிய சிட்டினா பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸும் தங்களோட குழந்தைங்களுக்கு கிடைக்கும், அவங்க வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அதே மாதிரி அங்கே அவங்களால அந்த சுச்சுவேஷன், அந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குமா? இல்லை, நிச்சயமாக இருக்கும். அது வந்து அவங்க அட்மிஷனுக்கு வரும்பொழுது நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளும் பொழுதும் சரி, இல்லை வெப்சைட் பார்த்து டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அட்மிஷன்ஸ் கேட்குறவங்ககிட்ட நாங்கள் சொல்கிறது நீங்கள் நேரடியாக வாங்கன்னு சொல்லுவோம். அதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னா, இங்கே இருக்கிற வசதிகளை வந்து அவங்க பார்க்கணும், அந்த சூழல் அவங்களுக்கு ஏற்றதாக இருக்குமான்றதை பார்க்கணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சென்னை மாதிரியான இடங்களில் எல்லா வசதிகளும் இருக்குன்னீங்க. ஆனால் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியும் சரி, இல்லை RDCCP காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி இப்போ ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம். ஸோ கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே நம்ம வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கான தனித்தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, CCTV கேமராஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். அப்போ பாதுகாப்பு அம்சங்கள் வந்து நம்ம உறுதிப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் உணவு சார்ந்த விஷயங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரியே விஷயத்துக்கு வரேன் நான், சென்னை மாதிரியே பெருநகரங்கள்லேயே ரூம் எடுத்து தங்கி இந்த படிப்புகளுக்காக பயிற்சி எடுத்துக்கிற மாணவர்கள் வந்து 3 வேளையும் அவங்களால முறையாக சாப்பிட முடியுதா, கையில் காசு இருந்தால் கூட அவங்க 3 வேளையும் சாப்பிட்டாங்களான்றதை வந்து நம்ம உறுதி செய்ய முடியாது. ஓகே, ஸோ அவங்க விருப்பப்பட்ட இடங்களுக்கு போய் சாப்பிடுவாங்க, அதுக்காக ட்ராவல் பண்ணுவாங்க, நேரத்தை வீணடிப்பாங்க. சில நேரங்களில் வந்து அந்த உணவுகள் வந்து அவங்களுக்கு ஓவாமை
வந்து ஏற்படுத்தும். ஆனால் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் என்ன பண்ணியிருக்கோம்னா 3 வேளையும் அவங்களுக்கு இந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும், லஞ்சாக இருந்தாலும், டின்னராக இருந்தாலும், இல்லை அவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக கொடுக்குற டீ, காஃபி, ஸ்நாக்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்கு முறையாக கிடைக்குதுன்றதை வந்து நம்ம உறுதி பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து விருப்பப்பட்டால் அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட அனுமதி வாங்கி அவங்களுடைய கையில் கேஷ் வச்சுட்டு கூட கேன்டீன்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கும், அதுவும் தரமான ப்ராடக்ட்ஸை மட்டுமே நம்ம அங்கே வச்சுருக்கோம். அதனால் உணவு மாதிரியான அந்த என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸில் எந்த வித குறைபாடுமே கிடையாது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களோட நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கான அதர் ஆக்டிவிட்டீஸ்னால் அவங்க ட்ராவல் பண்ணி வெளியில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. காலேஜ் டு ஹாஸ்டல் போகிறதோ, இல்லை ஹாஸ்டல் டு காலேஜ் அவங்களுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகிறது. சில சமயம் என்ன ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைவர்ட் ஆவாங்க. ஹாஸ்டலுக்கு ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் யாராவது ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலாமான்லாம் யோசிப்பாங்க. இந்த மாதிரியுமே எந்த வித தொந்தரவும் கிடையாது. கல்லூரியிலேருந்து அவங்க ஹாஸ்டல் போகிறதுக்கோ, இல்லை ஹாஸ்டல்லேருந்து கல்லூரி வர்றதுக்கோ வெகு நேரம் அவங்க ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் மருத்துவ வசதிகளும் அவங்களுக்கு நம்ம ஏற்பாடுபடுத்தி கொடுத்துருக்கோம். காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஆம்னி வேன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். 24 மணி நேரமும் டிரைவர் ஃபெசிலிட்டியோடு இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படுதுன்னா உடனடியாக அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போகிற ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து உறுதி பண்ணியிருக்கோம். அவங்களுடைய துணி துவைக்கிற நேரம் அதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து குறையணும் அப்படின்றத வந்து நம்ம உறுதியாக பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் சில மணி நேரம் மாணவர்கள் வந்து விளையாடுவதற்காக, ஏன்னா அவங்களுக்கு மன அழுத்தத்தை அது போக்கும் அப்படின்றதுனாலையும் அவங்களுடைய உடலை அவங்க உறுதியாக வச்சுக்கணுன்றதுக்காகவும் இந்த வசதிகளை பண்ணித்தரோம். தினமே 1 மணி நேரம் வந்து அவங்க லாபியில் இந்த லான்ச்சில் உட்காந்து டிவி பார்க்குற மாதிரியான ஒரு பொழுதுபோக்கு அம்சம், ஒரு மியூசிக் சேனல் பார்க்குறதுக்கோ இல்லை கிரிக்கெட் பார்க்குறதுக்கோ அவங்களுக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லா விதமான பேசிக் கம்யூனிட்டிஸையும் நம்ம அவங்களுக்கு என்ஷூர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி விஷயங்களையும் நம்ம வந்து கவனமாக அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் முடிச்ச பிறகு விருப்பப்பட்டால் தானே அவங்க இன்டர்மீடியேட்க்கு வராங்க. ஸோ விருப்பப்பட்டு தான் வராங்க அப்படின்றத வந்து நம்ம உறுதியாக சொல்கிறோம். ஏதாவது பாதுகாப்பு அம்சங்களில் குறைபாடுகள் இருந்தால் அடுத்த நிலைக்கு மாணவர்கள் வரமாட்டாங்க. 20 வருஷங்களை கடந்து நம்மளுமே 21வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக சார். நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸோட ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக என்எம்சியால் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஸ்கூல் மாதிரி ரொம்ப அவங்கள போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டு டார்ச்சர் பண்ணுறதும் இல்லை, காலேஜ் மாதிரி ரொம்ப லிபரலாக விடுறதும் இல்லை, நடுவில் அவங்கள வந்து ஒரு ட்ரைனிங் வந்து அவங்கள பண்ணுறீங்க. அவங்களோட ஸ்டடி டைம் எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் ஒரு நாள் படிப்பாங்க, குறைந்தபட்சம் எவ்வளோ நேரம் இந்த எக்ஸாம்ஸ்க்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும் சார்? சரி, இது நீங்கள் சொன்ன மாதிரி தான். அவங்க +2 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்கள நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், நம்ம காலேஜுக்கு போக போகிறோம், ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க போகிறோம், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸில் இன்வால்வ் ஆக போகிறோம்லாம் ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ இல்லை, எப்போவுமே மாணவர்கள் மத்தியில் ஒரு விஷயம் என்னென்னா +2 வரைக்கும் தான் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும், அப்புறம் நம்ம ஃப்ரீ பேர்ட் நினச்சிக்குவாங்க. ஆனால் அப்படி நினச்சி அதை முறையாக அந்த நேரத்தை வந்து வீணடிக்காமல் அவங்களோட கெரியருக்காக ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரியான வழிகாட்டுதல்கள் இல்லாததுனால அந்த அடுத்த கல்லூரி படிப்பு அப்படின்றது வந்து நம்மளுக்கான ஃப்ரீடம் டைம், நம்ம ஃப்ரீ பேர்ட் ஆகிட்டோம்னு நினச்சி அதை தவறுதலாக பயன்படுத்தி ஃபியூச்சர் கெரியரை வந்து கொஸ்டின் மார்க்காக மாற்றின ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஆரம்பத்திலேயே மாணவர்களுக்கு வந்து இதை சொல்லிடுவோம். ஸோ முதல் 2 ஆண்டுகள், அதாவது நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியேட் அப்படின்றது ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஸ்டேஜ். உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிசிஷன்ஸ் எல்லாமே தவறுதலாக தான் எடுப்பீங்க அந்த டைமில். அதனால் எங்களுடைய கவனத்தில், எங்களுடைய மேற்பார்வையில் இந்த படிப்பை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஜூன் மாதத்தில் இந்த ஃபவுண்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணோன்னா நவம்பர் டிசம்பர் வரைக்குமே கண்டினியூஸாக டீச்சிங் இருக்கும். டீச்சிங் மட்டும்னா அதுக்கான எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் டீச் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே படிச்சுக்குவாங்கன்ற நிலை இல்லாமல் அவங்கள படிக்க வைக்கும் முறைகளுமே நம்ம கையாளுவோம். 6 மணி நேரம் கல்லூரியில் இருக்காங்கன்னா மாலை 4 மணி நேரம் குறைந்தபட்சம் அவங்க வந்து விடுதியில் படிக்கிறாங்களான்றதை வந்து நம்ம உறுதி பண்ணுவோம். ஸோ இது வந்து பெற்றோர்கள் பண்ணுற அதே ஒரு வழிமுறை தான். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீ வந்து போர்டு எக்ஸாம்ஸ் போகணும், கம்பல்சரியாக டெய்லியுமே வீட்டில் உட்காந்து படிக்கணும்னு வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. +2லையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்று வீட்டில் படிப்பாங்க, இல்லை டியூஷன்ஸ்க்கு போய் படிப்பாங்க. அந்த நிலையை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட்டுக்குமே ஃபாலோ பண்ணுவோம். 4 மணி நேரம் வந்து விடுதியில் அவங்க படிக்கணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களால் நைட்டில் படிக்க முடியாதுன்னுவாங்க. அவங்கள வந்து மார்னிங் அவங்க 4 o'clock எழுந்து படிக்கிற மாதிரி அவங்க படிக்கிறாங்களான்றதை வந்து நாங்கள் உறுதி பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஈவன் வந்து இந்த விஷயங்களை அவங்க பெற்றோர்களுக்கும் தெரிவிப்போம். ஒருவேளை மாணவர்கள்கிட்ட வந்து ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா அது என்ன காரணம், அவங்களுக்கு படிக்கிறது வந்து பிடிக்கலையா, அவங்களுக்கு விருப்பம் இல்லையா, இல்லை அந்த சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு புரியலையா, அவங்களுக்கு என்ன கூடுதல் முயற்சி எடுத்து அவங்களுக்கு நம்ம இந்த பாடங்களை சொல்லி தரணும் அப்படின்ற விஷயங்களை நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கோம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேரொருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. சசிகலா, சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேம். சொல்லுங்க சசிகலா, உங்களோட கேள்வியை நீங்க சார் கிட்ட கேளுங்க. நீங்க பேசுறது கேக்குது, உங்களோட கேள்வி கேளுங்க. கேக்குது. உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க சசிகலா, உங்களோட கேள்வி என்ன நீங்க சொல்லுங்க. என் பையன் +2 இந்த வருஷம் எழுதிட்டான் மேம். பயோமேக்ஸ் எடுத்திருக்கான். நீங்க பண்ண முடியுமா அவனால? என்னோட கேள்வி. ஓகே, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சார் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுவாரு.
நிச்சயமாக பண்ண முடியுமா? உங்கள் பையன் மட்டும் இல்லை, பயாலஜி குரூப் எடுத்தவங்க, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தவங்க, ஒருவேளை நீட் எழுதி எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாலோ இல்லை இன்ஜினியரிங் சேரணுன்ற ஆசையோடு இருந்த மாணவர்களாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே சிஏ சிஎம்ஏ படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். அதை நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். இந்த படிப்பில் சேருவதற்கு நீங்கள் +1 +2 சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்கன்றது ஒரு தடையாக இருக்காது. நீங்கள் எந்த படிப்பை வேணால் எடுத்து படிச்சிருக்கலாம், எவ்வளோ மதிப்பெண் வேணால் எடுத்திருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட பேப்பரில் நீங்கள் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்கணும், கட் ஆஃப் இருக்கணுன்ற மாதிரியான தொந்தரவுகள் கிடையாது. +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன், சிஏ படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் லட்சியம் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த படிப்புகளை எடுத்து படிக்கலாம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுதின நிறைய பேர் மாணவர்கள் வந்து இப்போவே டிசைட் பண்ணிடுவாங்க, ஒருவேளை அவங்களுக்கு குறைவான மதிப்பெண் தான் வரும், அவங்க எடுக்கிற மதிப்பெண்களுக்கு வந்து பல லட்சங்கள் இந்த படிப்புகளை செலவாகும்னு நினச்சாங்கன்னா சிஏசிஎம்ஏவை நெக்ஸ்ட் சாய்ஸாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை, லட்சங்களில் சம்பாதிக்கிற வாய்ப்புகளையும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு தான். எடுத்து படிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு நிச்சயமாக இதில் சேருவதற்கு எந்த தடையுமே இருக்காது. இன்ஃபேக்ட் இந்த படிப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இவ்வளோ சீட் இருக்குது, இந்த வருஷம் இவ்வளோ பேர் தான் இந்த படிப்புகளுக்கு அப்ளை பண்ண முடியும், அந்த மாதிரியான தொந்தரவுகளும் கிடையாது. அதே மாதிரி இந்த சமூகம் சார்ந்த கோட்டாக்கள்லாம் வச்சு இத்தனை சீட்டு இந்த சமூகம் சார்ந்தவங்களுக்குன்ற மாதிரியான தொந்தரவுகளுமே கிடையாது. ஸோ எந்தவித தொந்தரவும் இல்லாமல் சிஏ படிக்கணுன்ற ஆர்வம் இருக்க எல்லாருக்குமே அட்மிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த சிஏசிஎம்ஏ படிப்பு. ஓகே சார், இப்போ வந்து +2 முடித்த மாணவர்கள் வந்து சிஏசிஎம்ஏ கோச்சிங் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன சார்? அதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுங்க சார். சரி, அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கல்லூரிக்கு நேரில் வரணும் அப்படின்றத நம்ம வலியுறுத்துவோம். தொடர்ந்து திரைகளில் வர இந்த எண்களில் கூட நம்ம தொடர்பு கொண்டு இங்கே இருக்கிற கல்வி ஆலோசகர்கள்கிட்ட ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நேரில் வந்து பெற்றோர்களும் மாணவர்களும் முன்னா வந்து இங்கே இருக்கிற வசதிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட்டையும் நீங்கள் பார்க்கலாம், nmcauditingcollege.com இணையதளத்திலையும் இந்த படிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கல்லூரி சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நேரில் வாங்க, இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள், இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்குங்க. அதே மாதிரி இங்கே பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் கிட்ட முறையாக இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகள் கடினமான படிப்பா, எப்படி படித்தால் எளிதால் தேர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து சிஏ படிப்பு உகந்ததாக இருக்குமா இல்லை சிஎம்ஏ படிப்பு உகந்ததாக இருக்குமான்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த படிப்புகளுடைய பயிற்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் அட்மிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே சார், கண்டிப்பாக இப்போ இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்துட்டு என்னோட கேள்விகளுக்கும் நேர்களோட சந்தேகங்களுக்கும் குறிப்பாக வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜாக இந்த சிஏசிஎம்ஏ படிப்புகளுக்காகவே ஒரு பிரத்யேகமாக செயல்பட்டு இருக்கீங்க. அந்த கோர்ஸ் பற்றின விழிப்புணர்வும் மாணவர்கள் மத்தியில் தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த சிஏசிஎம்ஏ அந்த கோர்ஸ்னால் என்ன, அதை படித்தா என்ன ஜாபுக்கு அவங்களால போக முடியும், என்ன அட்வான்டேஜ் வந்து சொசைட்டியில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களே, இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றி தான் பார்த்தோம். குறிப்பாக +2 முடிச்சுட்டு சிஏசிஎம்ஏ எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி நான் ஒரு ஆடிட்டர் ஆகணும், இல்லை நான் ஒரு ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் ஆகணும், நான் ஒரு பேங்கிங் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உயர்கல்வி தொடர்பான உங்களோட சந்தேகங்களுக்காக இணைஞ்சிருங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.